தமிழ் தேசியம் ஒரு பக்கம் புறப்பட்டுருக்கீங்க, இன்னொரு பக்கம் திராவிட தேசியம்ன்றீங்க. இப்ப விஜய் என்ன சொல்ற, எனக்கு தமிழ் தேசியம் ஒரு கண்ணு, திராவிட தேசியம் ஒரு கண்ணுன்றாரு. உடனே சீமான் என்ன சொல்றாரு, நான் ரொம்ப தெளிவா கேட்கிறேன். இப்ப இந்த திராவிட மாடல் ஆட்சி நடத்துற மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களை கேட்கிறேன், ஆந்திராவில் எவனிடமாவது போனா நீ யார் என்று கேட்டா நான் தெலுங்கன்னு திராவிடன் இன்றைக்காக சொல்லிட்டானா? தமிழ்நாட்டை தாண்டி யாரும் எவனா சொல்றானா? கேரளாவுல போனா நான் மலையாளின்னா நான் திராவிடன் சொல்றது இல்ல, கர்நாடகத்துல போனா திராவிடன் சொல்றது இல்ல. அப்ப நீங்க வலிந்து நீங்க பெரியாரே ஒரு கட்டத்துல தெளிவா சொல்லிட்டாரு, நான் இந்த 4 மாநிலங்களுக்கும் சேர்ந்து திராவிட நாடு தான் கேட்கிறேன், தமிழ்நாட்டில் உள்ள தமிழனை தவிர வேறு எவனும் என் பேச்சை கேட்கறதா இல்ல, என் பேச்சை கேட்காதவனுக்காக நான் ஏன் குரல் கொடுக்கணும் அப்படின்னு விடுதலையில அந்த விடுதலைக்கு அந்த தீக்கா கொடி இருக்கும், அதுக்கு மேல என்ன வாசகர் தெரியுமா, தமிழ்நாடு தமிழருக்கே. அதாவது இந்த போன்ற தவறான சித்தாந்தங்கள் எல்லாமே இது நீதி கட்சி காலத்துல இருந்துதான் தொடங்கியிருக்கு. நீங்க விருப்பு வெறுப்பு இல்லாமல் பழைய வரலாற்று பக்கங்களை எல்லாம் புரட்டி படிக்க வேண்டும். நான் என்ன சொல்றேன், நீதி கட்சி, நாங்கள் நீதி கட்சி காலம் தொட்டு சமூக நீதிக்காக போராடுபவர்கள், எங்களுடைய சித்தாந்தம் அதுதான் நீங்க சொல்றீங்க. நீதி கட்சியினுடைய பிதாமகர்கள் இருந்து பாருங்க, நீதி கட்சியின் பிதாமகர்கள் மொத்தமும் நிலச்சு வாழ்ந்தார்கள், மிகப்பெரிய நில உடைமை சொந்தக்காரர்கள். அதனால பெரும் பணக்காரர்கள், பெரும் நில உடைமையாளர்கள், இவர்கள் கையில தான் நீதி கட்சி இருந்தது. பெரியாரிடம் அது சேருவதற்கு முன்ன இந்த நீதி கட்சியின் தொடக்கம் தியாகராஜ செட்டியார், அந்த தியாகராஜ செட்டியார்ல இருந்து கூட இருந்த அத்தனை பேரையும் வரிசையாக நீங்க பாத்தீங்கன்னா அவர் முன்வைத்தது என்ன, எதை சொன்னாங்க, 3 விழுக்காடு பார்ப்பனர்கள் 90 விழுக்காடு பதவிகளை அவர்களே அனுபவிக்கிறார்கள். அதனால எங்களுக்கு விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையில நீங்க இடஒதுக்கீடை கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் கொடுக்கணும். அவர் போராடியதை நீங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா, மேல்நிலையில் இருந்த பிராமணர்கள் அவர்களுக்கு கூடாது, கீழ்நிலையில் இருந்த அடித்தட்டு மக்களை பற்றி அவர் அதிகமாக பேசவே இல்லை. இடைநிலை சாதிகளாக இருந்தவர்கள் தான் இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டியால் பயனடைந்தவர்கள். இதெல்லாம் நிறைய வரலாறை ஆழமாக பார்க்கணும். இடைநிலை சாதியாக இருக்கக்கூடியவர்கள், நான் ஒரு சாதியாக சொல்ல விரும்பல, கீழ் விளிம்பு நிலையில் இருந்த பட்டியலினத்து மக்கள், பட்டியல் இனம் என்பது பிறகு நீங்க கான்ஸ்டியூஷன் உருவாக்கின பிறகு ஷெட்யூல்டு காஸ்ட் அது சொல்றோம், அது பிறகு பட்டியல் என்றோம், அது போல தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட அந்த மக்களுக்கானதல்ல நீதி கட்சி. நீதி கட்சி என்பது இடைநிலை சாதிகள், பிராமணர்களுக்கு அடுத்த கட்டத்திலே இருந்தவர்கள், இந்த சாதிகளுக்கு கல்வியில் வாய்ப்பு, அரசு பதவிகளில் வாய்ப்பு, இதை முன்னெடுத்து வைத்துதான் புறப்பட்டது. அதனாலேயே அந்த நீதி கட்சியில் இருந்த இந்த பட்டியல் வகுப்புன்னு சொல்றோம், இந்த தாழ்த்தப்பட்டவர்களுடைய தலைவர்கள் அதை விட்டு விலகினார்கள். உங்களுக்கு பெயர் உட்பட நான் வரிசையாக வரலாற்றையே சொல்லலாம், இந்த நேர்காணல் நீண்டு போயிடும். அதனால இந்த நீதி கட்சியின் தொடக்கமே சமூக நீதிக்கானது இல்லை. அங்கிருந்து வாங்க, நான் பெரியாரிடம் வருகிறது, பெரியாரிடம் வந்த போது மெட்டா பிராசுகள் எல்லாம் கட்டப்பட்டார்கள், அது எளியவருடைய கட்சியாக மாறியது, அதெல்லாம் உண்மை. பெரியாரால் மிகப்பெரிய அளவுக்கு சமூக மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டன, அறிவு விழிப்பு நிலைக்கு சேர்ந்தது, எல்லாவற்றையும் நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் பெரியார் தொடங்கிய நேரத்தில் பிராமண ஆதிக்கம் இருந்தது. எல்லா கல்லூரிகளிலும் பார்த்தா பிராமணர்கள் பெரும்பாலும் படித்தார்கள், எல்லா அரசியல் அதிகாரம் சார்ந்த இடங்களிலும் பிராமணர்கள் இருந்தார்கள். எனவே சிறுபான்மையான பிராமணர்கள் பெரும்பான்மை இடங்களை அபகரித்தது எந்த வகையில் நியாயம் என்று கேட்டு அவர் கொடி பிடித்தது நியாயம். இன்று பிரச்சனை அது இல்லை. இன்றைக்கு கதவு அகலமாக திறக்கப்பட்டு விட்டது, எல்லாரும் படிக்கலாம் கல்லூரியில், எல்லாருக்குமான ஒரு சமூகமாக இது மாறிவிட்ட நிலையில் இப்பொழுதும் நீங்கள் இந்த பிராமணர்களை எதிர்ப்பது என்பதை விட கொடுமையானது ஒன்றுமே கிடையாது. அப்ப இந்த பிராமண எதிர்ப்பு என்பது செத்த பாம்பை திரும்ப திரும்ப சவுக்கெடுத்து அடிப்பதற்கு சமமானது தவிர ஒன்றே இல்லை. நான் தெளிவா கேட்கிறேன், இன்றைக்கு நீங்க கேட்டால் இந்த மனுநீதி அது என்ன மோசமானது, மனுஸ்மிருதி எப்படி ஏற்க முடியும், அதானே இதெல்லாம் வரிசையா இந்த சாதி பாகுபாடா இருக்கு. உண்மை, இன்றைக்கு படித்த
லட்சக்கணக்கான பிராமண இளைஞர்களும் போய் பேசுங்க, அவர்களே இந்த மனு நீதியை ஏற்றுக்கொள்வது இல்லை. இன்றைக்கு வந்து அவன் ஆமாய்யா நாங்கெல்லாம் வந்து பிரம்மனுடைய தலையில தான் பிறந்தோம், இந்த ஆட்கள்லாம் சத்திரியெல்லாம் நெஞ்சு எங்க போறதான் இவன் அங்க போறதான்றது எந்த பிராமணனும் பாகுபடுத்தி பார்ப்பதே கிடையாது. ஏன் எந்த இடத்திலாவது ஒரு பிராமணனுக்கும் ஒரு தலித்துக்கோ அல்லது ஒரு பிராமணனுக்கும் ஒரு நாடாருக்கோ அல்லது பிராமணனுக்கு வன்னியருக்கோ அல்லது பிராமணருக்கும் ஒரு முக்குலத்தோருக்கும் ஒரு பிரச்சனை வந்து ஜாதி கலவரம் வந்தது என்று ஒரு இடம் உங்களால் சொல்ல முடியுமா? சொல்லுங்க ஐயா. நடப்பது முழுவதுமே பிராமணர் அல்லாதாருக்கு இடையே தான். வடக்கே நீங்க எடுத்தீங்கன்னா வன்னியருக்கும் பட்டியல் வகுப்பை சார்ந்தவர்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு மோதல். நீங்க தெற்கே போனீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய முக்குலத்தோருக்கும் பட்டியல் வகுப்பை சார்ந்தவர்கள் பலர் பறையன்னு சொல்றோம். இப்ப அவர்களுக்கு இடையேயான ஒரு சமரசமற்ற போக்கு இதுதானே நடந்திருக்க. பிராமணர் அல்லாதார்னு யார நீங்க சொன்னீங்களோ அந்த பிராமணர் அல்லாதார் தான் சாதியை தூக்கி பிடிக்கலாம். அவனிடம்தான் சாதி வன்மம் இருக்கு, அவனிடம்தான் சாதிகளை மீறிய சமரச பார்வை இல்லை. இங்க எங்க வந்தா பிராமணன் நான் கேட்கிறேன். ஆனால் இன்றைக்கும் நீங்கள் வந்து ஒரு திராவிடர் கழகம் அதை வைத்தா அது தவிர வேற கொள்கை கிடையாதுக்கு. அதனால எனக்கு என்னை பொறுத்தவரையில் பெரியார் தொடங்கிய காலத்தில் பிராமணர்களை எதிர்த்து மற்றவர்களுக்கு சம உரிமை கேட்ட அந்த சமூக நீதி கேட்டது சரி. ஆனால் இன்றும் நீங்கள் அதையே பேசிக் கொண்டிருப்பது சரி அல்ல. என்று காலம் மாறிவிட்டது. காலங்கள் மாறும், காலங்களுக்கு ஏற்ப கோலங்கள் மாறும், கோலங்களுக்கு ஏற்ப கொள்கைகளும் மாறும். இப்படி மாறக்கூடிய சமுதாயத்தில் நான் மாற மாட்டேன்னு சொல்லி ஒரே இடத்தில் நின்று கொண்டு சொன்னதையே திரும்ப 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 சொல்வதன் மூலம் நீங்கள் எதை சாதிக்க விரும்புகிறீர்கள்? வெறுப்பை தூண்டுவதை தவிர இதை தவிர வேற என்ன செய்ய போகிறீர்கள்? இப்ப தமிழ் தேசியம் ஒரு பக்கம் புறப்பட்டுருக்கீங்க, இன்னொரு பக்கம் திராவிட தேசியம். இப்ப விஜய் என்ன சொல்ற, எனக்கு தமிழ் தேசியம் ஒரு கண்ணு, திராவிட தேசியம் ஒரு கண்ணுன்றாரு. உடனே சீமான் என்ன சொல்றாரு, ஐயா நம்ம தமிழரசன் சேக்கு தமிழரசன் வந்து சேக்கு தமிழரசன் தவிர ஐயா வந்தவர் சேக்கு தமிழரசன் அருந்ததியர் இருக்காரு. அவர் தமிழரசன் ஐயா தஞ்சாவூர்ல இருக்காரு இல்லையா, மணியரசன் மணியரசன் சாரி மணியரசன் அவர் தான் இவர்கள் எல்லாருக்குமே முன்னோடி. மணியரசன் வந்து சொல்லிட்டாரு, ஒண்ணு தமிழ் தேசியம் பேசணும் இல்ல திராவிட தேசியம் பேசணும். தமிழ் தேசியம் திராவிட தேசியத்தை சேர்த்து பேசினீங்கன்னா கருவாடு வச்சு சாம்பார்ல போட்ட மாதிரி கருவாடு சாம்பார் அர்த்தம்ன்றாரு. நான் கேட்கிறேன், நீ சாம்பார தனியா வச்சு சாப்பிடு, நீ கருவாடு விரும்பினா வறுத்து தனியா சாப்பிடு. இந்த கருவாட்டை சாம்பார்ல போட்டு சாப்பிட எவனும் சொல்லலீங்க. நீ தமிழ் தேசியவாதியாக இருப்பது நீ தமிழ் தேசியம் பேசு, திராவிட தேசியம்னு ஆனா இதனால் எந்த ஏழைக்கு எந்த நன்மையாவது வாய்க்கிறதா? நான் ரொம்ப தெளிவாக கேட்கிறேன். இப்போ இந்த திராவிட மாடல் ஆட்சி நடத்துற மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களை கேட்கிறேன், ஆந்திராவில் எவனிடமாவது போனா நீ யார் என்று கேட்டால் நான் தெலுங்கன்னு திராவிடன் இன்றைக்காக சொல்லிட்டானா? தமிழ்நாட்டை தாண்டி எவனா சொல்றானா? கேரளாவில் போனா நான் மலையாளின்னா நான் திராவிடன் சொல்றது இல்லை, கர்நாடகத்துல போனா திராவிடன் சொல்றது இல்லை. அப்ப நீங்க வலிந்து நீங்க பெரியார் வந்து திராவிட நாடு திராவிட இருக்கேன்னு சொன்னாரு. பழைய விடுதலை பேப்பரை எல்லாம் எடுத்து படிச்சு பார்க்கணும். பெரியாரே ஒரு கட்டத்துல தெளிவா சொல்லிட்டாரு, நான் வந்து இந்த 4 மாநிலங்களுக்கும் சேர்ந்து திராவிட நாடு தான் கேட்கிறேன், தமிழ்நாட்டில் உள்ள தமிழனை தவிர வேறு எவனும் என் பேச்சை கேட்கறதா இல்ல, என் பேச்சை கேட்காதவனுக்காக நான் ஏன் என் குரல் கொடுக்கணும் அப்படின்னு விடுதலையில அந்த விடுதலைக்கு அந்த தீக்கா கொடி இருக்கும், அதுக்கு மேல என்ன வாசகர் தெரியுமா, தமிழ்நாடு தமிழருக்கே, அதுதான் இருக்கும். அப்ப பெரியார் தமிழ்நாடு தமிழருக்கேன்னு சொன்ன பிறகும் ஏன் திராவிடர் கழகம் பேர் வைத்துக் கொண்டிருந்தார் நீ கேள்வியை கேட்டா அதுக்கு பெரியார் சொன்னது எவனாவது ஏற்க முடியுமா? நான் பெரியாரை நேசிக்கிறவன் தான், பெரியாரோட தியாகத்தை மதிக்கிறவன் தான். ஆனா இதற்கு அவர் கொடுத்த வரையறையை ஏற்க முடியுமா? அவர் என்ன சொல்றாரு, ஏன் வந்து தமிழ்நாட்டுல வந்து நான் திராவிட கழகம் வைத்திருக்கிறேன் என்றால், தமிழர் கட்சின்னு சொன்னா பாப்பான உள்ள இருப்பான், பாப்பா உள்ள இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இங்க தமிழ்நாட்டுக்காக குரல் கொடுத்தாலும் தமிழ்நாட்டுக்கான கட்சியாக நடத்தினாலும் நான் வந்து இது தமிழர் கழகம் வைக்கல திராவிடர் கழகம் வச்சிருக்கேன், பாப்பான்னு ஒதுக்கி வைக்கிறது இது தேவையா?
இது எப்படின்னு மனிதனாக பிறந்தவர்கள் ஒரு குறிப்பிட்ட சாராரை நீங்கள் வெறுப்பின் அடிப்படையில் ஒதுக்கி வைப்பது என்பது என்ன ஞானம்? ஒரு கட்டத்தில் அவர்கள் உங்களை வெறுப்பின் அடிப்படையில் தாழ்த்தினார்கள் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். அது குற்றம், அது தண்டனைக்குரியது, பாவம். அந்த பாவத்தை நீங்கள் இப்பொழுது செய்கிறீர்கள். அவன் செய்யல, அவன் அதிலிருந்து எப்பொழுது விடுபட்டுட்டான். எவனும் மனுஸ்மிருதியை கையில வைத்துக் கொண்டு மனுஸ்மிருதிப்படிதான் வாழ்க்கை நடத்துறவன் நீ இல்ல. சோவே ஒரு முறை ரொம்ப அழகா சொல்லியிருக்கார். சோவோடு எனக்கு ஒரு நீண்ட நெடுங்காலம் மிக நெருக்கமான பழக்கம் உண்டு. 15 நாட்களுக்கு ஒரு முறையாவது துக்ள கல்வரத்துக்கு போவேன், நெஞ்சம் கலந்து நிறைய பேசுவோம். அவரே சொல்லுவாரு, மணியன் நானே பாப்பான் கிடையாதுன்னு. பாப்பான் என்பவன் யார்? உஞ்ச விருத்தி செய்து சாப்பிடணும். நாளைய உணவை தேடி வைத்திருந்தாலே அவன் பிராமணன் கிடையாது. எங்கே பிராமணன் புத்தகம் எழுதியிருக்காரு அவரு. அதாவது அன்றன்று தேவைக்கான உணவை மட்டும் தேடி உண்பவன் தான் பிராமணனா இருப்பான். தன்னலம் துறந்து சமூக நலனுக்காகவே வாழக்கூடியவன் தான் பிராமணனா இருப்பான். அதனாலதான் தன்னலமே இல்லாமல் தனக்கென்று ஒரு சொத்தை கூட சேர்த்துக் கொள்ளாமல் சமூக நலனுக்காகவே சிந்தித்து வாழ்ந்ததனால் அவனை உயர்ந்தவனாக அன்றைய சமூகம் பார்த்தது. புரியுங்களா? இன்னைக்கு பாத்தீங்கன்னா டிவிஎஸ் ஐயர் தான். டிவிஎஸ் ஐயர் தான் அவர் செய்யற வேலை என்ன, அவர் என்ன வேலை ஓடிட்டு இருக்காரு. அப்போ டிவிஎஸ் வைசியன் ஆயிடுறாரு இல்லையா? அப்போ வைசியன் செய்யக்கூடிய வணிகத்தை இன்னைக்கு ஒரு பிராமணர் செய்யறது. அவர் எங்க பிராமணர்? இப்பொழுது எவனும் கிடையாது. அதனால தான் நான் சொல்றேன், ஜாதிகளை வைத்துக் கொண்டு நீங்கள் அரசியல் செய்வதை விட அருவருப்பானது எதுவுமே கிடையாது. சரிங்க, நிறைவா இன்றைய இளைஞர்கள் அரசியல் பழக வேண்டியது அவசியமா அனாவசியம்? அவசியம் என்பதில் இரண்டு கருத்துக்கு இடமே கிடையாது. நான் உங்களுக்கும், நீங்க தமிழ் சார்ந்த ஒரு எம்இ படித்திருந்தாலும் தமிழ் இலக்கியங்களில் உங்களுக்கு ஈடுபாடு இருக்கிறது. அதுல எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. நான் சொல்றேன், சுப்பிரமணிய ராஜு என்று ஒரு கவிஞன் சின்ன வயதிலேயே ஸ்கூட்டர் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டான். கமலஹாசனுக்கெல்லாம் மிக நெருக்கமாக கமலஹாசன், பாலகுமாரன், எழுத்தாளர், இந்த சுப்பிரமணிய ராஜு எல்லாம் அன்றாடம் ஆழ்வார்பேட்டையில் உட்கார்ந்து பேசின்னு இருக்குவாங்க. அந்த சுப்பிரமணிய ராஜு ஒரு கவிதை எழுதியிருக்கான். வாயிலே அழுக்கென்று நீர் எடுத்து கொப்புளித்தேன், கொப்புளிக்க கொப்புளிக்க வாயும் ஓயாமல் அழுக்கும் போகாமல் உற்று பார்க்கிறேன் நீரே அழுக்கு. என் வாயில அழுக்கு இருக்கு, தண்ணீர் தன்மை என்ன? அழுக்கை அகற்றுவது. அதனால் தண்ணீர் எடுத்து கொப்பளிக்கிறேன். கொப்பளித்து கொண்டே இருந்தாலும் அழுக்கு போகல. என்னடா பிரச்சனைன்னு பார்த்தா பயன்படுத்துற நீரே அழுக்காக இருக்கு. இதை விட இந்த அரசியல் சார்ந்து ஒருத்தர் சொல்லவே முடியாது சுருக்கமா. அப்படின்னா சமூகத்தின் சகல அழுக்குகளையும் அகற்றுவதற்காக பிறப்பெடுத்ததுதான் அரசியல். அந்த அரசியலே அழுக்காகிவிட்டால் சமூகத்தின் அழுக்குகளை அகற்றுவதற்கு வழியே இல்லை. அப்ப இந்த சமூகத்தை பரிசுத்தமான சமுதாயமாக மாற்ற வேண்டும் என்றால், மக்கள் நலன் சார்ந்ததாக இந்த சமூகம் இருக்க வேண்டும் என்றால், இளைஞர்கள் அத்தனை பேரும் வர வேண்டும். வரக்கூடிய இளைஞர்கள் கவர்ச்சியில் மயங்கி வரக்கூடாது. இவன் அழகாக பேசுகிறான் என்பதற்காக வருவது, இவன் பார்க்க அழகாக இருக்கிறான் என்பதற்காக வருவது, இது மாதிரியான அடிப்படைகளை நீங்கள் அளவுகோலாக வைத்துக் கொண்டு வருவது என்பது சரியல்ல. ஆழ சிந்தியுங்கள், நிறைய வாசியுங்கள். உங்கள் கண்முன்னால் இருக்கக்கூடிய நிகழ்கால சமூகத்தை நன்றாக விழித்திறந்து பாருங்கள். எங்கெங்கே என்னென்ன பிரச்சனைகள் இருக்கின்றன, இந்த பிரச்சனைகளுடைய அடியாரம் வரை சென்று யோசியுங்கள். இவற்றை மாற்றி அமைப்பதற்கு ஒரு தலைவன் தேவை. இப்ப இன்றைக்கு நாங்க தமிழர் விதர்வார போட்டிருக்கேன், யார் ஜனத்தலைவன் பாரதி சொன்னதை எடுத்து போட்டிருக்கேன். யார் ஜனத்தலைவன்? அவன் தன்னை பற்றி ஒரு மொழியும் சிந்திக்காதவனாக இருக்கணும். மக்களை பற்றியே சிந்தித்து மக்களுக்காகவே வாழக்கூடியவனாக இருக்கணும். அதனாலதான் உங்களுக்கு பிளாட்டோ சொன்னா கிங்ஸ் பிலாசபர்ஸ், கிங்ஸ் ஆஸ் பிலாசபர்ஸ். ஏன்? ஒரு துறவியாக இருப்பவன் தான் ஆட்சிக்கு வரணும்னா இல்லையா? இது என்ன நீடிச்சு பண்ண நிறைய போகும். என்ன சுருக்கமா சொல்றேன், அரசியல் என்பது 18 வயதுல உங்களுக்கு வாக்கு வழங்கப்படுகிறது. 21 18 ஆயிடுச்சு. அப்ப ஏறக்குறைய எல்லா கல்லூரி மாணவர்களும் வாக்காளர்கள் ஆகிவிட்டீர்கள். உங்கள் கையில் வாக்கு இருக்கிறது. அப்படி என்றால் இந்த தேசத்தின் விதி எழுதக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள்.
விதியை எழுதக்கூடியவர்கள் ஹேர்டு மென்டாலிட்டி என்று சொல்வான் ஆங்கிலத்தை, மந்தை மனோபாவம். முன்ன ஒரு ஆடு போனா கண்ண முடியினே பின்னால ஒரு ஆடு போற மாதிரி அந்த ஹேர்டு மென்டாலிட்டி இல்லாமல் தனித்தனியாக சிந்தியுங்கள். பிரச்சனைகளுடைய அதிகாரம் வரை சென்று யோசியுங்கள். இவற்றுக்கு உரிய மருந்து எது என்று தேடி பாருங்கள். அந்த மருந்தை தரக்கூடியவன் எவன் என்று பாருங்கள். எவனும் இல்லை என்றால் அந்த மருந்து தரக்கூடியவர்களாக நீங்களே வாருங்கள். அதுதான் நான் சொல்வேன். காமராஜ் வருவாரா, காந்தி வருவாரா, கேள்விக்கு இடம் இல்லை. நீ காந்தி ஆவதில், நீ காமராஜர் ஆவதில் என்ன தடை என்ன? அதனால எல்லா இளைஞர்களும் அரசியலுக்கு வர வேண்டும். எல்லா நிலைகளிலும் அரசியலை அவர்கள் கூர்ந்து பார்க்க வேண்டும். சரியான முடிவை எடுத்து வாக்குச்சாவடிக்கு அவர்கள் செல்ல வேண்டும். இதுதான் என்னுடைய பரிந்துரை. ரொம்ப நன்றிங்க. இந்த நேர்காணலை ஒரு பல்கலைக்கழக பாட வேலையாவே மாற்றி கொடுத்திருக்கிறீங்க. உங்களுடைய பொன்னான நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி இவ்வளவு தூரம் எங்களிடம் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு திங்க் பாலிடிக்ஸ் வலைப்பக்கத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி. ரொம்ப மகிழ்ச்சி. பெரிய அளவுக்கு நீங்கள் எல்லாருமே நல்லா வரணும். ஏனென்றால் தினவை சொரிந்து கொடுப்பதற்கான கேள்விகளை கேட்டு அதன் மூலமாக அந்த பார்வையாளருடைய எண்ணிக்கையை பெருக்குவது என்ற நோக்கத்தோடு வரக்கூடியவர்களாக இருந்தால், நான் இப்போ நேர்காணல் கொடுக்கறதே இல்லை. யார் நேர்காணல் கேட்டாலும் எடுத்த உடனே அவர்கள் என்ன கேட்பாங்க, ஐயா விஜய் வந்துட்டாரே, நீங்க விஜயோட சேருவீங்களா சேர மாட்டீங்களா? இந்த சீமானுக்கும் விஜய்க்கும் கடுமையான சண்டை நடக்குது, இது எங்க போய் முடியும்? இந்த மாதிரி கேள்விகளை கேட்டு நான் ஏதாவது ஒன்றை சொல்லி அந்த ஒன்றை திரித்து அதை ஒரு தலைப்பாக்கி அதன் மூலமாக என்ன யூடியூப்ல நிறைய பார்வையாளர்களை கொண்டு வரலாம். இப்படி போக்கு மாறிடுச்சு. ஆனா நீங்க அறிவார்ந்த முறையில் கேள்விகளை கேட்ட உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். நன்றி. நன்றிங்க. ரொம்ப நன்றி.